இன்றைய செய்திகளை உறக்கச் சொல்வோம். வணக்கம். செய்திகளை உறக்கச் சொல்வோம். பாஜக செயல் வீரர்கள் கூட்டம் மற்றும் செய்தியாளர் சந்திப்பு. இராமநாதபுரம் மாவட்டம் தேசிய முற்போக்கு கூட்டணியின் பாஜக வேட்பாளர் ஜி.பி.எஸ். நாகேந்திரன் அறிமுகம் மற்றும் செயல் வீரர்கள் கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு அதிமுக மாவட்ட செயலாளர் முனியசாமி, அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முருகன், பாஜக மாவட்ட தலைவர் முரளிதரன், மாவட்ட செயலாளர் சண்முகநாதன் உட்பட கட்சி நிர்வாகிகள் ஏராளமான பேர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதனை அடுத்து ராமநாதபுரம் பாஜக வேட்பாளர் ஜி.பி.எஸ். நாகேந்திரன் பத்திரிக் கையாளர்களின் சந்தித்தார். அப்போது இவ்வாறு கூறினார். போதைப் பொருட்கள் மலிவு விலையில் சில்லறை விற்பனைக்கு மிகவும் சாதாரணமாக கிடைக்க ஆரம்பித்துவிட்டது. இதுதான் திருட்டு திராவிட மாடலா ஆட்சியின் சிறப்பு. மேலும் மாவட்டத்தை பொறுத்தவரையில் கடுமையாக உழைக்கக்கூடிய மக்கள் தங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை முக்கியமாக கவனிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார்கள். ஆகவே பிஜேபியின் வேட்பாளரை ஆதரிப்பார்கள். அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்றும் கூறினார். வணக்கம். ராமநாதபுரத்து மக்கள் முடிச்சுட்டாங்க. போதுண்டாப்ப உங்களுக்கு நீங்கள் கொடுத்தது நாங்கள் வாங்கினது. இனிமே எங்கள் சந்ததியை காப்பாற்றுறோம், எங்களை காப்பாற்றிக்கணும், எங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றணும்னு எதுவுமே இல்லாமல் ஜனநாயக முறையில் ஃபஸ்ட் டைமாக இந்த தேர்தல் நடக்க போதும் நான் நம்புகிறேன். மீனவ மக்களுக்கு இந்த மீனவ மக்கள் பிரச்சனை நீண்ட நெடுகாலமாக பிரச்சனையாக இருக்குது ராமநாதபுரத்தில். ஏன்னா அந்த மீன் ஆதாரத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50,000 பேருக்கு மேலே வாழ்ந்துட்டு இருக்காங்க, 50,000 குடும்பத்துக்கு மேலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா, இவங்க பொம்மை அரசு என்ன பண்ணுதுன்னா, நாங்கள் அதை காட்டுறோம், இதை காட்டுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், கடிதம் எழுதுகிறோம். நேற்று கூட நானும் அண்ணனும் ஒரு மீனவ மக்கள் போயிருந்தோம். ஈகான்லேருந்து பிடிப்பட்ட மக்களை அண்ணன் ஏற்கனவே அவ்வளோ ஒர்க் பண்ணி வச்சுருந்தாங்க. பேசி இப்போ என்னால் என்ன முடியுமோ ஏன் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் பண்ண முடியும். நான் கடிதம் எழுதி நடந்துமாண்ணே பிரைம் மினிஸ்டருக்கு வெளியுறவுத்துறை கொஞ்சம் கடிதம் நடந்துமா, அது என்ன நடக்கணும், இவங்களுக்கு என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனை ப்ராப்பராக எடுத்துக்கொண்டு சொல்லி அந்த இப்போ அன்னை கூட சொன்னாங்க சட்டமன்றத்தில் நாங்கள் விமான நிலையம் ஓப்பன் பண்ண போகிறோம். எப்படி பண்ண முடியும்? நான் நினச்சா பண்ண, நீங்கள் நினச்சா பண்ண முடியுமா? மத்திய அரசு தான் பண்ண முடியுது. சட்டமன்றத்தில் வாக்குறுதி கொடுக்காங்க. ராமநாதபுரத்துக்கு வந்துச்சு. உங்களுக்கு தெரியும், எங்கள் இதுக்கு முன்னாடி தர்மபுரி எங்கள் ஒரு இடத்துல ஒரு விமான நிலையம் எங்கே போகுது, ஒசூரில் ஒரு விமான நிலையம் அமைஞ்சிச்சா? இதே மாதிரி இந்த மக்களை ஏமாத்துறது. ஏன்னா டிவி எல்லாம் அவங்க கையில் இருக்குது. ஏதோ அவங்க வாக்குறுதியை கொடுத்துறது நடக்காத மக்கள் தெரியல. இப்போ மக்கள் முடிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா எவ்வளோ விஷயங்களை பார்த்து பார்த்து பழகிட்டாங்க. ஒன்றுமே நடக்கலை. மத்திய அரசு நினைச்சா தான் நடக்குதுலாம். ஏன்னா இது வந்து 2 நாட்டுகளுக்குள்ள பிரச்சனை, அப்படி தானே? 2 நாட்டுகளுள்ள பிரச்சனை. இந்த தேர்தல் உங்களுக்கு வாக்குறுதி என்னென்ன? இந்த மக்களுக்கு முதல்ல மீனவர்களுக்கு அவங்க பிரச்சனையை பெர்மனண்டாக சொல்யூஷன் கொடுக்கும். ப்ளஸ் அந்த அவங்க பிடிச்சிக்க மீன்களை ஃபுல்லாக எக்ஸ்போர்ட், நமக்கு தேவையானது போக எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு இங்கேயே குளிர்பதனை அந்த வசதிகளை அமைச்சு கொடுப்போம். ப்ளஸ் அந்த மீன் என்னைன்னா நம்மகிட்ட மீன் 1 கிலோ 50 ரூபாய்க்கோ 500 ரூபாய்க்கு வாங்கி கொண்டு போய் அவன் எவ்வளோ பண்ணுறான்? 1,00,000 50,000 அப்படி அதோட பதப்படுத்தி அதோட மீன் எண்ணெய் எடுத்து சில இதெல்லாம் பண்ணுறாங்க. அது நம்ம மீனவர்களுக்கே கொடுக்கறதுக்கு ஏற்பாடு. கச்சத்தீவை மீட்கிறதுக்கு உண்டான வழிகள் என்ன? இந்த கச்சத்தீவு மீட்புங்கிறது லைக்கு நம்ம பண்ணல தவறு. யார் பண்ணதப்போ ராஜீவ் காந்தி அவங்களுடைய மூதாதைகள்லாம் பண்ணி போயிட்டாங்க. நம்ம நாட்டை ஆண்டவங்கலாம் அதுக்கு உறுதுணையாக இருந்ததாக கருணாநிதி குடும்பம். ஸோ இந்த குடும்பம் 2மே சேர்ந்து மகிழ்ச்சி. கண்டிப்பாக கச்சத்தீவு நம்ம கையில் வரப்போகுது. பிரதமர் வெளியுறவுத்துறை அமைச்சரும் பயங்கரமாக ஒப்பட்டிருக்காங்க. கச்சத்தீவு நம்ம நாட்டோட நம்மளுடைய எல்லைக்கில் கண்டிப்பாக நடக்கும். இதுக்கான டைம் எடுக்கும். நாங்கள் இதை சொல்ல முடியாது இல்லையா? எங்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லணும். ஆல்ரெடி பேச்சுவார்த்தை நடந்தது. கச்சத்தீவு நம்ம மக்களுக்கு நமக்கு ஜஸ்ட் லைக் தான் இந்த கோயிலில் போய் சாமி கும்பிட முடியும். நம்ம எப்படி நம்ம ராமேஸ்வரம் கோயிலுக்கு போகுமோ கச்சத்தீவில் அந்த கிறிஸ்டின் அந்தோணி அம்மா கோயிலில் கண்டிப்பாக போய் சாமி கும்பிட முடியும். கூட்டணி கட்சி ஆதரவு எப்படின்னா இருக்கு உங்களுக்கு? பிரமாதமாக இருக்குது, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஏடிஎம்கே மாவட்ட செயலாளர் அண்ணன் முனியசாமி, அமமுக மாவட்டத்தில் அண்ணன் எக்ஸ்எம்எல்ஏ முருகன் அவ்வளோலாம் கைட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அவங்களுடைய ஆதரவோட நம்ம கண்டிப்பாக அந்த சட்டமன்றத்தை ஜெயிக்கப்போம். சிறுபான்மையின மக்கள் தம்பி கேட்டது நல்ல கேள்வி. சிறுபான்மை மக்கள் முன்னாடிலாம் அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, இந்த பிஜேபி வந்து ஏதோ அவங்களுக்கு எதிரான கட்சி அப்படிங்கிற மாதிரி. இது வரைக்கும் எதிரான கட்சியில் அவங்க பார்த்துட்டாங்க. கடந்த 5 வருஷத்தில் ஏதோ ஒரு தவறு நடந்ததா நீங்கள் சொல்லுங்கள். அவங்களுக்கு எதிரான கட்சின்னு கண்டிப்பாக இல்லை. பிஜேபி கட்சி அவங்களுக்கு ஆதரவான கட்சி. ஏன்னா அடுத்த நாடுகளில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது.
இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி பண்ணும்போது எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ பிஜேபி ஆட்சி வந்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம். அது ராமநாதபுரத்து மக்கள் உலகம் முழுக்க இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த கட்சி தான் நமக்கு பாதுகாப்பானது. கண்டிப்பாக இனிமேல் இவங்களை நம்பக்கூடாது. திராவிட திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பாமல் கண்டிப்பாக பிஜேபிக்கு ஓட்டு போடணும், பிஜேபி கூட்டணிக்கு ஓட்டு போடணும் கண்டிப்பாக மக்கள் நம்புகிறாங்க. பிரச்சாரத்துக்கு தலைவர்கள் யார் யார் வராங்க? பிரைம் மினிஸ்டர் வராரா? அது இனிமேல் தலைமை முடிவெடுத்து இன்னும் இது. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.